இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்களோட முக்கியமான ஆசைகள், அதாவது பேங்காக் போகிறதா இருக்கலாம், இல்லை பாரிஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றணும்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான ஆசையை மட்டும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் மியா காலிஃபாவை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிறப்பான இன்ட்ரெஸ்டிங்கான காமெண்ட்ஸுகளுக்கு எந்த பரிசுகளும் குலுக்கல் முறையில் கொடுக்கப்படாது. இருந்தாலும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சொல்லாமல் விட்டுறாதீங்க. நான் என்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்டேன், சாகிறதுக்கு முன்னாடி செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு அழகான பெண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் அதை காட்டிக்காம, அப்போது நீ பார்த்துட்டியா அப்படின்னு சமந்தா விக்ரம்கிட்ட இன்னோசண்டாக கேட்குற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர், ஆமாம், அது என்ன மாப்பு, நீ நம்ம ஊர் தேட்டரில் மேட்னி ஷோ பார்த்துருப்ப, நான் நைட் ஷோ பார்த்துருப்பேன் அப்படின்னு நம்ம தலைவர் கவுண்டமணி சொன்ன மாதிரி இமிட்டேட் பண்ணி சொன்னார். நான் நண்பர்கிட்ட பார்த்துட்டியான்னு கேட்ட படம் இந்த பக்கெட் லிஸ்ட். 2007 வெளிவந்த ஒரு பிரமாதமான படம். 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கின பிரமாதமான நடிகர்கள், அருமையான திரைக்கதை, டைரக்ஷன் சொல்லிட்டே போகலாம். பக்கெட் லிஸ்டோட கதையை கொஞ்சமாக பார்த்தோன்னா, 2 கேன்சர் பேஷண்ட்ஸு, கிட்டத்தட்ட ஒரே வயசு, 70 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே மாதிரியான கேன்சர். அதையெல்லாம் தாண்டி இந்த 2 பேரையும் மருத்துவமனை நிர்வாகம் ஒரே ரூமில் தான் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த திரைப்படம். இந்த 2 பேரில் ஒருத்தர் ஜாக் நிக்கல்சன், பெரிய பணக்காரர், பெரிய பில்லியனர். அவர் அட்மிட் ஆகிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தான் சொந்தக்காரர். சொந்தமாக எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கோ அத்தனை டைவர்ஸும் அவருக்கு இருக்கு. ஒரே ஒரு காணாமல் போன மகள். இன்னொருத்தர் மார்கன் ஃப்ரீமன், ஒரு சாதாரண மெக்கானிக், 45 வருட திருமண வாழ்க்கை, 3 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான லைஃபை அவர் வாழ்கிற ஒரு மனிதர். 2 சம்பந்தமே இல்லாத பர்சனாலிட்டியை ஒரே ரூமில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இவங்க 2 பேருக்கு நடக்கிற நக்கல் நையாண்டி எல்லாமே. ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் எதனால ஒரே ரூமில் இருக்காங்க, ஓனருக்கே தனி ரூம் கிடையாதா அப்படிங்கிறது படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று தான் கதையில் கொஞ்சம் சொதப்பல். முதல் 30-40 மினிட்ஸ் இந்த 2 பெருசுகளும் ஆடப்பட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ளேயே தான் ஷூட் பண்ணியிருந்தாலும், நாம் பார்க்குறது சினிமா, நடிக்கிறது 2 ஹாலிவுட் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற எந்த உணர்வுமே நமக்கு வராமல் இந்த 2 கரடுகளும் பண்ணுற அட்ரோசிட்டியை நம்ம பார்த்து வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுவும் அந்த சூழல், ஹாஸ்பிட்டல், நோய், கேன்சர், டெர்மினல் இல்னஸ், ஒரு சோகமான சூழ்நிலையும் எல்லாத்தையும் மறந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு அருமையான திரைப்படம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஒரு சில கிரிட்டிக்ஸ் இந்த பக்கெட் லிஸ்ட் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய லிஸ்ட்லேயே கடைசியில் இருக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை ஓடிடி, எத்தனை டெலிவிஷன் சேனல்ஸ் எவ்வளவோ இருந்தாலும் இனிமேல் இது மாதிரியான ஆர்டிஸ்ட்கள் நடித்து இது மாதிரியான திரைப்படங்கள் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சரி, 2 பேரும் சேர்ந்து சாகிறதுக்குள்ள அச்சீவ் பண்ண வேண்டிய பக்கெட் லிஸ்ட்டை எப்படி தயாரிக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு நாள் ஜாக் நிக்கல்சன் மார்கன் ஃப்ரீமன் எழுதி கசக்கி தூர போட்ட அவருடைய பக்கெட் லிஸ்ட்டை பார்க்குறாரு. அந்த கசங்கி போன பேப்பரை படித்து பார்த்துட்டு ரொம்பவே நிக்கல்சன் இன்ஸ்பயர் ஆகி தன்னோட லிஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு, ஏன் தலையை அடமானம் வச்சாவது உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் பாருன்னு மார்கன் ஃப்ரீமன் கிட்ட, ஹே, நாம 2 பேரும் கடைசி 6 மாதம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்க வேண்டாம், வா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. சரிப்பா, நிக்கல்சன் லிஸ்ட்ல எதையெல்லாம் சேர்த்துருக்காருன்னு படிச்சு பார்த்தா, என்னோட ஃப்ரெண்டு வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு எழுதி வச்சிருப்பாரு. ஒரு பெரிய மனுஷன் செய்யற காரியமா தெரியலங்கிறனால அதை படிச்சுட்டு மார்கன் ஃப்ரீமன் சிரிக்கிறத கண்டிப்பா பார்க்கணும். அதை விட முக்கியமா அந்த நேரத்தில் நிக்கல்சன் ஏன்னு முழிக்கிறது இருக்கே, இல்லப்பா அவர் மூஞ்சே அப்படித்தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே. ஸோ ஒரு வழியா 2 பெருசுகளும் ஹாஸ்பிட்டலு, கீமோதெரப்பி இதுல இருந்து தப்பிச்சு தாஜ்மஹல், எவரெஸ்ட், பிரமிடுன்னு சொல்லி ஒரு பெரிய அட்வென்ச்சரில் இறங்குறாங்க. நாம் வாழ போகிறது ஒரு சொல்ப காலம்தான் அப்படின்னு தெரிய வரும்போது மிச்சம் மீதி இருக்கிற நேரம் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ ப்ரீஷியஸ் ஒவ்வொரு நிமிடமும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். படத்தில் என்னோட ஃபேவரேட்னு பார்த்தா நிக்கல்சன் தன்னோட அசிஸ்டண்ட்டை பேசுகிற அந்த டயலாக், அதாவது there are 3 things to remember when you get older: never pass up a bathroom, never waste a hard on, and never trust a fart. அதற்கப்புறம் மார்கன் ஃப்ரீமன் சொல்ற கதையில வருகிற அந்த 2 கேள்வி, have you found the joy in your life and has your life brought joy to others?
ஸோ நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், ஹவ் யூ ஃபவுண்ட் ஜாய் இன் யுவர் லைஃப்? அது எங்கே இருக்குது? நெக்ஸ்ட்டு,